பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நம்முடைய மாதா தொலைக்காட்சி ஏராளமான குடும்பங்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் மாறி வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே இல்லத்தில் இறையாட்சி என்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக குடும்பங்களில் இறைவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை சந்திக்கிறோம். அவர்களுடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அற்புதமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இந்த நிகழ்ச்சியில நாம காணவிருக்கின்ற அன்பு நம்முடைய திரு அவைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்று சொல்ல முடியும். திரு எக்ஸ் பால்ராஜ் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களை அறிமுகம் செய்து வைப்பதிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்க அவங்களோட உரையாடுவதிலும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாளாக என்று நாங்கள் பார்க்கிறோம். சொல்லுங்கண்ணா, உங்களை பற்றி இன்னும் நீங்க பகிர்ந்துக்கங்க. என்னோட பேர் எக்ஸ் பால்ராஜ். நான் நற்றுணை அன்னை ஆலயம் பங்கில் இருக்கேன். ஆரியபுரம், சென்னை 28 இருக்கு. அது லாசரஸ் சர்ச்னு சொல்லுவாங்க, 2 விதமாக சொல்லுவாங்க. அதில் கொயர் லீட் பண்ணுறேன். ப்ளஸ் இசைத்துறையிலையும் இருக்கிறேன், சினிமா துறையிலையும் இருந்து இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்லி காஸ்பல் சாங் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. சொல்லுங்கள், உங்களை பற்றி பகிர்ந்துக்கங்க. வணக்கம் ஃபாதர், நான் ஜூனோ பால்ராஜ். நான் ஹோம் மேக்கராக இருக்கேன். எங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அதில் பெரிய பையனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கிறாரு, பேரன் இருக்கிறாரு. எங்கள் டாட்டருக்கும் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ யங்கர் சன் வந்து அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் எங்கள் ஃபேமிலி. ஓ, ரொம்ப அற்புதம். ரொம்ப அழகான குடும்பம், ரொம்ப அற்புதமான பணி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு இடையில உங்களுடைய பார்வையில் இறையாட்சி அப்படின்னா என்ன? என்னோட பார்வையில் இறையாட்சின்றது வந்து குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், மன்னிக்கிற தன்மை, எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்து போகிறது, அப்புறம் பிள்ளைங்களுக்கு நல்ல வழியை காட்டுறது, இதெல்லாம் இருக்கிற ஒரு ஃபேமிலி. ப்ரேயர்ஸ் ப்ளஸ்ஸு இதெல்லாம் இறையாட்சி இருக்கிற குடும்பத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா, இப்போ அப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கடவுளுடைய இறையாட்சி இருக்குது அப்படின்னு உணர்ந்த தருணம் அப்படி ஏதாவது இருக்குங்களா? ஃபாதர், என்னோட இசைத்துறையில் நான் இவ்வளோ காலமாக இருக்கிறதே வந்து கடவுளோட அவரோட ஆசீர்வாதத்தில் தான் நான் இருக்கிறேன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, வேறு வழிகளில் போயிடுறாங்க, சினிமாவில் இருக்கிறாங்க, நிறைய வழியில் போயிடுறாங்க. நம்ம கடவுளுக்கு பயந்து வாழ்கிறதுனால என்னோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு தவறான ஒரு வழியிலையும் போகாத அளவுக்கு கடவுள் என்னை வச்சிருக்காருன்றதுல கடவுளோட ஆட்சி எங்கள் வீட்டில் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் உண்மையிலுமே நீங்கள் சொன்ன பதில் அது நான் கேள்வியாக கூட கேட்குன்னு நினச்சேன். ஏன்னா ஒரு திறமை இருக்கிற பொழுது நிறைய தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிடுறாங்க. அதையே பிடிச்சிக்கிட்டு அவங்களோட திறமையும் நாளடைவில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. மனிதராகவும் அவங்க வந்து சமூகத்தில் ஜெயிக்க மறந்து போயிடுறாங்க, தவறிடுறாங்க. அந்த வகையில் உங்களுடைய போராட்டம் அப்படின்னு எதுவும் நீங்கள் நினைச்சிருக்கீங்களா? இந்த சினிமா ஃபீல்டில் வந்து ஆஃப்டர் ரெக்கார்டிங் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு சில சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அது ஒன்றுத்தில் லீட் பண்ணாவே நம்ம பெரிய தவறில் போய் மாட்டிக்குவோம். அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மனைவி, குடும்பம் இருக்கிறதுனால அவங்க வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன முடிஞ்சிடுச்சா, வேலை முடிஞ்சிடுச்சா, ரெக்கார்டிங் முடிச்சு நல்லா போச்சா, சரி எத்தனை மணிக்கு வருவீங்க, சாப்பாடு ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம ஃபேமிலியை, நம்ம குடும்பத்தில் வந்து கடவுள் வேறு மாதிரி ஒரு வழியில் நம்மளை நல்ல வழியில் நடத்திட்டு வரான்றது நல்லாவே தெரியும். என் கண்ணு முன்னாடியே நிறைய தவறாக போனவங்களாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம கிறிஸ்டியனாக இருக்கிறதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்க, குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்து பேசுறது, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு வீட்டில் வந்தோன்னே கேட்பாங்க. ரெக்கார்டிங் எப்படி போச்சு, சாங் நல்லா வந்ததா, இன்னைக்கு ரீ ரெக்கார்டிங்காக சாங் அதெல்லாம் கேட்பாங்க. வந்துட்டு அதேமாரி நம்ம சம்பாரிச்சதெல்லாம் வந்து வீட்டில் கொடுத்துட்டு
சேவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு கடவுள் இருக்க இதில் வந்து இருக்கும் அப்படின்றதுல நான் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோட ரொம்ப சொல்லுங்க. இப்போ இது வந்து ஒரு பயங்கரமான ஃபீல்டு. மியூசிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதாக எல்லாருமே ஆச்சரியப்படுறது மட்டுமல்ல, அவர்கள் பால் அன்பு கொள்வாங்க. அப்போ இந்த இந்த ஃபீல்டில் உங்களோட ஒத்து போகிற விஷயம், உங்களுக்கான சவால் அப்படின்னு எதெல்லாம் பார்க்குறீங்க? எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க? சவாலாக நான் எதுவும் எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை உண்மையில சொல்ல போனால். ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க மியூசிக் ஃபீல்டு அப்படின்றதுனால ஃபாதர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ ஒர்க்கு மார்னிங் கிளம்புனாங்கன்னா மியூசிக் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி தான். அவங்களுக்கும் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட சினிமாவோட நேரடியாக தொடர்பு இல்லாத ஒரு துறையில் இருந்ததுனால எனக்கு பெரிய சேலஞ்சஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணலை. அதுவே பெரிய காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த கோவிலுக்கு போகிறது, இந்த சர்ச்சில் குயர் லீட் பண்ணது, அதெல்லாம் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்கக்கிட்ட இருந்தது. சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட சண்டே ஒரு நாள் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ சண்டே மாஸை ஸ்கிப் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது குயர் லீட் பண்ணுறாலும் ஒரு பெரிய பொறுப்பு அவங்க வச்சுருந்ததுனால ஸோ அந்த சண்டே மாஸுக்கு போகிறது, குயர் லீட் பண்ணுறது, அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்ததுனால ஸோ அது அழகாக போச்சு, ஸ்மூத்தாக போச்சு. எனக்கு அவங்களுடைய ஃபீல்டு இந்த மாதிரி ஃபீல்டுனால நான் பயந்தது கிடையாது, பயப்படவே இல்லை நான். ஸோ எனக்கு கடவுள் வந்து அழகாக அதை கைட் பண்ணி வழி நடத்தினாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போ வந்து இவருடைய வாழ்க்கையில் திருமணத்துக்கு முன்னாடி இவருடைய அந்த இசைத்துறையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்ட செய்திகள், உங்களுக்கான கனவுகள், அதை எப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க? திருமணத்துக்கு முன்னாடி வந்து அவங்க லைட் மியூசிக்கில் இருந்தாங்க. பால்ராஜ் வந்து லைட் மியூசிக்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் எங்கள் மேரேஜ்க்கு 1 year முன்னாடி தான் ஹி கேம் இன்டு சினிமா. இந்த ரெக்கார்டிங்ஸ் அதெல்லாம் வந்து 1 year முன்னாடி தான் வந்தாங்க. ஸோ அந்த லைட் மியூசிக்கில் இருந்த வரைக்கும் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமான ஃபீல்டு அப்படின்றத எனக்கு அவங்க சொல்லி நான் தெரிஞ்சிருக்கேன். அண்ட் மோரோவர் என்னோட ஃபாதர் கூட, என்னோட அப்பா கூட, அவர் ஒரு மியூசிஷியன் தான். அவங்களும் ஒரு லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. அப்பா ஹி பிளேஸ் த கிட்டார். ஸோ அப்பாவுக்கு வந்து இந்த ஃபீல்டை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவங்களும் வந்து அவங்களுடைய ஒர்க்குக்கு அப்புறம் ஈவினிங்ஸில் இந்த மாதிரி லைட் மியூசிக்கெல்லாம் அவங்க நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அப்பா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, அவங்க ஃபீல்டை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதையும் தாண்டி எனக்கு வந்து பால்ராஜ் வந்து ரொம்ப காட் ஃபியரிங் அப்படின்றதையும் அப்பா சொன்னாங்க. வெரி குட். அதனால நான் வந்து அப்படியே அப்பா சொன்னாங்க, நான் அப்படியே அதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ப்ராப்ளம் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணேன். ஓகே. கடவுள் மேல் நாம் வைத்திருக்கிற பயமே ஞானத்தினுடைய தொடக்கம். திரு எக்ஸ் பால்ராஜ் அவர்கள் இசைத்துறையில் இவ்வளவு ஞானத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர் கடவுள் மேலே வச்சிருக்கிற பயம் அப்படின்னு அவருடைய துணைவியார் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கணவன் மனைவி உறவில் நீங்கள் உங்கள் கணவரை குறித்து ஆச்சரியப்படுற விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களுடைய அந்த பர்சிவியரன்ஸ் அண்ட் டிவோஷன் டுவர்ட்ஸ் இஸ் ஒர்க். தூக்கம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஜென்ரலாக ஹியூமன் பீங் எல்லாருக்குமே வந்து தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனால் அவங்க நேரம், தூக்கம் அது ரெண்டையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒர்க் தான், அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அது வந்து எல்லார்கிட்டையும் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பார்க்காத ஒரு விஷயம். அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கிங், அந்த பர்சிவியரன்ஸ், அதை நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். இப்போ எங்களுக்கு பிடித்த பாடல்கள்னா அண்ணனுடைய பாடல்கள் நிறைய சொல்ல முடியும். ஆனால் உங்களுடைய பார்வையில் எனக்கு இந்த சாங் வந்து அவ்வளோ பிடிக்கும் அண்ணன் பண்ணதில்லை அப்படின்னா என்ன சாங்ஸ் சொல்லுவீங்க? நிறைய பாடல்கள் நிறைய இருக்கு. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாங், அவங்க கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங், அவங்க வந்து 18 years இருக்கும்போது கம்போஸ் இதய வேந்தன் அப்படின்ட்டு ஒரு சாங். அந்த சாங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அது அவங்களே பாடினாங்க கூட அந்த பாட்டை. ஸோ அது ரொம்ப பிடித்த சாங் ஃபர்ஸ்ட் சாங் அப்படின்றதுல. ஒளியே ஒளியின் ஒளியாம் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் அந்த சாங். இறைவன் தரும் திருவிருந்து அந்த சாங். தாகமாயிருப்போரே, அதெல்லாம் அவங்களுடைய யங் ஏஜில் அவங்க கம்போஸ் பண்ண சாங்ஸ். அதெல்லாம் இப்போ இந்த லென்டன் சீசன்றனால சொல்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம்
அது ரொம்ப பாப்புலரான சாங். இந்த சீசனில் எல்லாரும் பாடுவாங்க அந்த சாங். செங்குருந்தி வழிந்தோடும்னு ஒரு சாங் இருக்கு, அது திருச்சிலுவைன்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங். இதெல்லாம் அந்த சீசனில் ரொம்ப நம்ம உருக்கமாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோம்னா. சரிதான். ஆனால் உங்களுடைய துணைவியார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ பொறுமையாக இருப்பாப்புல. இன்னொன்று ஃபெதர், அது என்னோட ஒர்க்கெல்லாம் லேட் நைட் ஒர்க் ஃபெதர். அவங்களுக்கு என்னன்னாக்கா டைமுக்கு சாப்பிட்ணும், சாப்பிட்டாக்க ஹெல்த்து நல்லாயிருக்கும், அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க. மேலே தான் ஸ்டுடியோ இருக்குது, மேலே தான் ஒர்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் சாப்பாடு மேலேயே வந்துடும், ஏன்னா நான் வரலன்னா சாப்பாடு வந்துடும். அந்த மாதிரி டைமுக்கு பார்த்துக்கிறது. ப்ளஸ்ஸு எனக்கு என்னோட மியூசிக்கில் வந்து இப்போ நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறதுனால எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரியாது அது. எல்லாமே நம்ம பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல்டில் தான் பண்ணுவோம். பட் மியூசிக் லிசனரா என்னோட ஜூனோக்கு நிறைய தெரியும். அது பழைய காலத்து சிங்கர்லேருந்து ஹிந்தி சிங்கர்ஸ் எல்லாம் கூட நல்லா தெரியும், டீட்டெயிலாக தெரியும். இந்த சாங் கேட்கும் போது ஒரு 60 years பேக் உள்ள சாங் மாதிரி அந்த ஸ்டைல் இருக்கு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. குட் லிசனர். எனக்கு வந்து இந்த மியூசிக் அதோட இது ஜாயிண்டிங் பிரிட்ஜ் வந்து சரியா இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்றது அளவுக்கு எனக்கு சொல்லுவாங்க. ஸோ இது எனக்கு பிடிக்கும். வர வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் 2 o'clock ஆகும். இப்போ லேட்டஸ்டாக ஒரு 3 days பேக்கு வந்து ஒரு கெஸ்ட் மேலேன்னு ஒரு பாட்டு பண்ணேன். நான் முடிக்கும் போது 4:30 ஆயிடுச்சு, ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ நான் சரி சைலண்டாக வந்து படுக்கலான்னு பார்த்தாக்க, என்ன இப்போ தான் வரீங்களா, இவ்வளோ நேரம் நான் கண்ணு முடிச்சுட்டு இருக்கேன், தூக்கமே இல்லை எனக்கு அப்படின்னு, இன்னும் முடியலையேன்ட்டு அப்படின்னு கேட்டு வந்துட்டு பாட்டை ஒரு தடவை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுல எனக்கு ஈக்குவலாக ஒரு பங்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்கலன்னா நான் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ பங்கு இருக்குன்றது. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுவீங்க, பாடகர்கள், இசைக்கலைஞர்கள், இப்படி நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய வாக்குவாதங்களோ இல்லை ஒரு சில செய்திகளை கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கும்போதோ உங்களால் அதை கரெக்டாக பண்ண முடியுதா? அதில் ஏதாவது சவால்கள் அப்படின்னு ஏதாவது சந்திச்சிருக்கிறீங்களா? சந்திச்சிருக்கேன். ஒரு 10 yearsக்கு முன்னாடி ஒரு மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ஹிந்து அவர் நம்மளுக்கு இந்த ஹோலி வீக் டைமில். ஸோ நான் சொன்னேன் டியூஸ்டே தான் லாஸ்ட் டேட் நான் வாசிக்கிறது. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, அப்புறம் ஈஸ்டர் முடிஞ்சு ஒரு 2 days கேப் விட்டு தான் நான் திரும்ப வருவேன். பட் அந்த டைமில் 3 படங்கள் ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அது வந்து ஒரு 1 week முன்னாடி பேசிட்டு இருக்கோம். இல்லை வந்தே ஆகணும் அப்படின்றாரு. நான் சொன்னேன் சாரி சார், அப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணுற ரீரெக்கார்டிங்கை நான் வாசிக்கல, வேற யாராவது வாசிக்கிட்டோம். இல்லை நீ தான் வாசிக்கணும், இல்லை ஒன்று என்ன விடுங்க, இல்லைனாக்கா வேற ஆள் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் ஒத்துக்க மாட்டோம். இதோட நம்ம டிவைனை பற்றி அவருக்கு தெரியல, நம்ம எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கோம் சர்ச்சில் அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, நீ மட்டும் நான் புதுசாக இது பண்ணுறேன் அப்படின்றது. சாரி சார், நீங்கள் ₹1,00,00,000 கொடுத்தா கூட டியூஸ்டே தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். டியூஸ்டே வரதே எனக்கு வந்து கஷ்டம், எனக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கணும் கோயருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே சாட்டர்டே வந்தது, சண்டே ஃபோன் வரும்னு வெயிட் பண்ணுறேன். சரி மண்டே என்ன சொல்கிறாங்க, வரட்டுமா வேணாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மண்டே ஃபோன் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் ஈஸ்டர் முடிஞ்சே வாங்க. ஏன் இவர் மண்டே டியூஸ்டே இல்லையா? இல்லை சாருக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு? ஏதோ ஃப்ரைடே வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போகிறதுக்காக அப்படி திரும்பி இருக்காரு, கழுத்து லாக் ஆயிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிட்டு நான் போய் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தப்ப அப்போ வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஜெருசலேம் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆயிலு, ரோசரிலாம் இருந்தது, அதெல்லாம் அவருக்கு கொடுத்தேன். அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். எல்லா விதமான பூஜைகளும் நடக்கும் சினிமாவில். நான் எல்லா இடத்துலையும் அட்டன் பண்ணுவேன், பட் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பேன். சரி அவர் கேட்குறாரு, நீ இங்கே பார்க்குறியே என்ன நீ யோசிப்பேன்? எனக்கு எதை பார்த்தாலும் மாதா ஜீசஸ் தான் தெரியுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர்கிட்ட. அது அந்த நடந்ததுலேருந்து அவர் என்னை பார்த்தாவே எது சொன்னாலுமே பால் என்ன கேட்குறாரோ விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயம். இப்போ உங்களுடைய இந்த இதுல மன்னிப்பு அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்ப மன்னிக்க முடியுதா?
முடியுது ஃபாதர். ஆனால் வந்து அது மன்னிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோபம் ஒன்று வருது. கோபத்துக்கு அப்புறம்தான் அது சரி, இங்கே கோபப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சரி விட்டு மன்னிச்சிடுவோம், அப்போ தான் நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்ம பண்ண முடியுன்ற மாதிரி நிறைய அந்த ரெக்கார்டிங்ஸில் நடந்திருக்கு. அதாவது சில விஷயங்கள் நம்ம வந்து மியூசிக் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது மியூசிக் டைரக்டர் ஒன்று எதிர்பார்க்குறாரு. நம்ம வந்து அதோட நல்லா பெட்டராக பண்ணணுன்றதுக்காக அவர் சொல்றது பழைய ஸ்டைலாக இருக்கும், ஒன்று புதுசாக ஒன்று நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணி காமிக்கும்போது அதை அக்செப்ட் பண்ண முடியல அவங்களுக்கு. ஏன்னா அது இந்த புதுசு வந்து அவங்களுக்கு தெரியாத ஒன்று, அவங்களுக்கு தெரிஞ்சதே ஒன்று சொல்கிறாங்க, தெரியாத ஒன்று நம்ம சொல்லலான்னாக்க ஒத்துக்க மாட்டுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஆளையே மாற்றக்கூடிய அளவு கூட சினிமா பலம் உள்ளவங்க தான் இருக்காங்க. சரிதான். ஸோ அந்த நேரத்தில் எதுக்கு இந்த ஸ்டஃப்பை கொடுக்கணும், ஆனால் இந்த ஸ்டஃப்பும் வேணும், பட் அவங்க அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் வரும்போது சரி ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு விட்டோன்னே அந்த சக்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்க அது நம்ம கொடுத்தது தான் அந்த சக்ஸஸாக தெரியும். ஸோ நான் அந்த இடத்துல கோவப்பட்டோ இது பண்ண சரி ஓகே நம்மளை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. விட்டு கொடுத்து தான் போக வேண்டியதாக இருக்கு. இது ஒரு சின்ன மன்னிப்பாக இருந்தால் கூட நம்ம அந்த ஒரு புதுசாக ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு விஷயம் செய்கிறவங்களுக்கு அது எவ்வளோ கடினமான வேலையை நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்றதுக்கு அது அவங்க அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரி, உங்களுடைய குழந்தைகள் வளர்க்கும் போது ஏதாவது பிரச்சனையை சந்திச்சிருக்கிறீங்களா? குறிப்பாக ஸ்கூலில், ஏன்னா ஒருவேளை அண்ணன் வந்து மியூசிக் அது போலலாம் ரொம்ப பிஸியாகவே இருந்திருப்பாரு, அவங்கள 3 பேரையும் கொண்டுட்டு வரும் பொழுது பெரிய பிரச்சனைலாம் இல்லை ஃபாதர். குழந்தைங்க வளர்ற ஏஜ்ல அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன நாட்டியா பண்ற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்பன்னு கூட சொல்ல மாட்டேன், சும்மா சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கு போய் ஃபாதரை போய் பார்த்துட்டு வந்துட்டு அவ்வளோதான். அந்த மாதிரி சிம்பிளா தான், ரொம்ப அவங்க கிட்ட கொண்டு போற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை. ப்ளஸ் அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது வர்றது அது எல்லாமே வந்து டோட்டலாவே நான் பார்த்தேன். அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் செட் இருக்காது. ஸோ அது எல்லாமே போல நேரங்களில் நீங்க அண்ணன் மேல கோவப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை, நான் கோவப்பட்டது கிடையாது. ஏன்னா அவங்க வேலை, அவங்க ஜாப் எப்படின்னு நமக்கு தெரியும், நேச்சர் ஆஃப் ஜாப் நமக்கு தெரியும். ஸோ அண்ட் நான் வந்து ஹோம் மேக்கரா இருந்தனால என்னால் அதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணுவேன். நானே வந்து மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட கொண்டு போக வேண்டிய விஷயங்களை மட்டும் கொண்டுட்டு போவேன். அதர்வைஸ் மற்றதெல்லாம் நானே வந்து சார்ட் பண்ண முடிஞ்சா நானே சரி பண்ணிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய மதிப்பீடுகள் சொன்னீங்க, இந்த விட்டு கொடுக்கறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியை அழகாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகான, இதெல்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா இல்லை? ஆமாம் ஃபாதர். இப்போ எங்கள் வீட்டில் எது இருந்தாலுமே நாங்கள் ஓப்பன் டாக் தான். சரி. இப்போ நிறைய ஃபேமிலியில் சொல்கிறாங்க, பிள்ளைங்க முன்னாடி நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம எப்படி எல்லாம் கடன் பாரோ பண்ணி பண்ணுறோம், அது பண்ணுறோம், அதெல்லாம் தெரியக்கூடாது, நம்ம கஷ்டப்படாமல் வளர்க்குறோன்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு சின்னதுலேருந்தே வந்து என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நான் கஷ்டப்பட்டது கூட சொல்லியிருக்கேன். எனக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்குது, அதை நீ எப்படி ப்ரெஷியஸாக பார்த்துக்கணும் அப்படின்றத நான் அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம். பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, டிரைவர் இருக்காரு, காரில் தான் போகிறாங்க. ஸோ எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு பாதுகாப்போடு நம்ம அனுப்புகிறோம். அதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வசதி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்றத பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று இந்த சர்ச்சுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து போலன்னா அப்பா திட்டுவாங்க அப்படின்ற இதெல்லாம் கூட பிள்ளைங்களுக்கு தெரியுது. அதாவது எங்க ஏஜ்ல வரும்போது நீங்க என்ன எப்படியா இருக்கணும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இன் அண்ட் அவுட், எங்க வீட்டுல என்ன நடக்குது எல்லா பிள்ளைங்க 3 பிள்ளைங்களுக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். உங்களுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது? அதான் ஃபாதர், இப்போ இந்த ஃபேமிலி ப்ரேயர்ன்றது வந்து பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது வளர்ற வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்தது. எல்லாம் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் ஐடி அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸோ நம்ம அந்த ப்ரேயர் பண்ணுற டைம் வந்து அவங்களோட கால் டைம் ஆகிடுது. அவங்க ஆஃபீஸ் வேலையை ஒர்க் பண்ணுற ஒரு டைம் ஆகிட்டதுனால ஸோ எல்லாரும் அவங்க அந்தந்த டைமுக்கு அவங்க ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றது. இது எங்கள் வீட்டில் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னாக்கா, நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்தது நான் கற்றுக்கிட்டது, வீட்டை விட்டு வெளியில் போகும்போது
பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் போகணும், ஓ. ம். எந்த ஒரு இதாக இருந்தாலும். ம். சம்டைம்ஸ் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போயிடுவோம் ம். ரெக்கார்டிங், கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ வடபழனிக்கு நான் போகணுன்னாக்க ஒரு சாந்தம் தாண்டி அந்த ராதாகிருஷ்ணன் ரோடு போகிறோம்னாக்க ஐயோ பிளெஸ்ஸிங் வாங்க மாட்டோமே அப்படின்ட்டு திரும்பிலாம் வந்துட்டு ஓ. அதே மாதிரி எங்கள் அம்மா நின்றுட்டே இருப்பாங்க, வண்டி போயிட்டானே வருவானா அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணால் வண்டி ஓட்டுமா கஷ்டமாக இருக்கும், நான் திரும்பி வந்து வாங்கிட்டு தான் போவேன். ம். ம். இதெல்லாம் என் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இப்போ வரைக்கும் பெரிய பிள்ளைங்களாம் வளர்த்துட்டாங்க, குழந்தைகளாம் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து நம்ம கிளம்புறப்பான்னு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் ம். பிள்ளைங்க, அவங்களுக்கும் அந்த ஒரு பயம் இருக்குது, பிளெஸ்ஸிங்கோட போனாக்க நம்ம நல்லா சேஃபாக இருப்போம் ம். அப்படின்ற ஒரு. எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிற பழக்கம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கூட சொல்லிட்டு போகிற பழக்கம் இருக்குது. எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக போகிறாங்க அப்படின்னா கூட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட தான், அதுக்கெல்லாம் அவங்க அப்பா கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும். என்கிட்ட சொன்னால் நான் வந்து அதெல்லாம் ஓகே பண்ண மாட்டேன். இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே எங்கே போகிறதா இருந்தாலும் நான் ஓகே சொல்லிடுவேன். வேற எங்கேயாவது அவுட் ஆஃப் சிட்டி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்லி பெர்மிஷன் வாங்கிடணும், வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். எதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் போகணும். லேட் டைம்ல வெளியில சுத்தாதீங்க. 11 o'clock வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற, வர முடியலையா ஒரு ஃபோன் பண்ணு, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, டைம் ஆயிடுச்சு இப்போ நான் வரலாமா, ட்ராவல் பண்ணட்டுமா, இல்லை வேணாம் நீ ஃப்ரெண்டு வீட்லேயே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வா அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு செய்வாங்க. இன்னொரு பழக்கம் ஃபாதர், எங்கள் வீட்டில் என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது சமாதானம் சமாதானம் எல்லாத்தையும் அது வந்து சர்ச்லேருந்து வந்துட்டோன்னு எல்லாம், அது குட்டி பையன் தனோண்டா இருப்பான், சமாதானம் சமாதானம் எல்லாத்தையும் சொல்றது. இப்போ என் பேரன் என்ன பண்றான், எல்லாம் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போறதால அவரு வந்து பிளஸ் பண்றாரு எல்லாருக்கும். ஸோ இந்த பழக்கம் வந்து ஒரு ஒரு புதுசா எனக்கு தெரிஞ்சுதான். அவரை ஓனா அவரே நம்ம சிலுவை போறது பார்த்துட்டு தாத்தா அவர் அந்த மாதிரி பிளெஸிங் பண்றது வந்து ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டா இருந்தா கூட அது தெரியாது குழந்தைக்கு. இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு பழக்கமா எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ரெகுலர் மாஸ் போகணும் ஃபாதர், சண்டே மாஸ்க் போகணும், ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் ஆப்ளிகேஷன் டே இதுலெல்லாம் போகணும், எல்லாம் மாசம் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி சர்ச்சில் நடக்கிற செலிப்ரேஷன்லாம் கலந்துக்கணும். இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஏழைங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது அதை நம்மளை பார்த்து எதிர்பார்க்குறவங்களுக்கு கொடுக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் ஏதாவது. ஆனால் அர்ஜென்ட்டு எனக்கு இன்னைக்கு திடீர்னு இவ்வளோ பணம் தேவை, உடம்பு சரியில்லை அம்மாக்கா அப்பாக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னாக்க எங்கள் வீட்டில் யாருமே எஸ்டேட் பண்ணுறதே இல்லை. என் பையன் கூட சம்டைம்ஸ் வந்து திடீர்னு வந்து ஒரு லம்சமாக அமௌண்ட் கேட்பேன், என்ன இல்லைப்பா ஃப்ரெண்டோட சரி, அது வருதோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. பட் அது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணும். நம்மள்ட்ட இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னா நம்ம கொடுக்க முடியாது. கடவுள் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு, நம்ம கொடுப்போம். அந்த ஒரு ஆசை இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய பார்வையில் ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலி ப்ரேயர் முக்கியம் ஃபாதர். அது இப்போதைக்கு எங்களால் அது பண்ண முடியாமல் இருக்குது. பர்சனல் ப்ரேயர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அன்னைக்கு நாளுக்கு நம்ம தேங்க் பண்ணிட்டு நம்ம படுக்கிற பழக்கம் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து ப்ரேயர் பண்ண முடியாமல் இருக்குது இப்போ கொஞ்சம் காலமாக. ஸோ அதை திருப்பி நான் ரினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி. ஆனால் நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கையில் எனக்கு இது வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு கடவுள் வந்து ஒரு அன்பான 3 குழந்தைகள் கொடுத்துருக்காரு, அதுவே எனக்கு பெரிய விஷயம். ப்ளஸ் எனக்கு வந்து ரொம்ப நாள் அந்த சினிமாவில் இருந்து அதில் தான் வளர்ந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியில் தான் நான் வந்திருக்கோம். வந்து கடவுள் நல்லா நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரு. ஸோ நம்ம கடவுளுக்காக எதை ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்னோட வழியிலேயே இசையிலேயே நான் சாங்ஸ் வந்து 3 வருஷத்துக்கான சாங்ஸு, லீப் இயருக்கான சாங்ஸ் ஃபுல்லாகவே கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு டியூனு, சம்டைம்ஸ் ஒன்று ரிப்பீட் ஆகும், சாங் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஆகும். ப்ளஸ் ஒரு நியர்லி ஒரு 4000 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 1000 சாங்ஸ் வெளியில் வந்திருக்கலாம். மீது எல்லாம் பாடுறோம், இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். சின்ன வயசில் உங்களுக்கான அந்த மியூசிக் ஆர்வம், இது இந்த ட்ராவல், அதை பற்றி எதுவும் பகிர்ந்துக்க முடியுமா? நான் வந்து இந்த சர்ச் பக்கத்தில் தான், லாசர் சர்ச்சில் தான் இருந்தேன்.
நான் வந்து ஆல்ட்ரு பாயாக இருக்கும்போது என்னுடைய 7 இயர்ஸ் அப்போ ஆல்ட்ரு பாயாக இருக்கும்போது அப்போ வந்து ஃபாதர் அந்தோனி தாஸ்னு ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் லாட்டின் தான் ப்ரேயர்லாம் பண்ணுவார். அவர் சொல்வார், நீ கீபோர்டு கற்றுக்கணும் அப்படின்னு, ஹார்மோனியம் வாசிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஹார்மோனியம் தான் பெட்லிங் ஆர்கன். அப்போ அங்கே எங்கள் வீட்டு கீழேயே மிஸ்டர் மரிய ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு ஸ்டார்டிங்லாம் ஹார்மோனியம்லாம் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்துட்ட பிறகு நான் வாசிக்கிறத பார்த்துட்டு சர்ச்சில் வாசிக்கணும்னு எங்கள் அப்பா சொன்னார். ஸோ டெய்லி மார்னிங் வந்து 5:30 எழுப்பிட்டு விட்றாரு. 6 o'clock மாஸுக்கு போயிட்டு மாஸில் நான் வாசிப்பேன். இன்னொருத்தர் வாசிச்சுட்டு இருந்தார். அவர் வராத நேரத்தில் நான் வாசிட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஒரு வயலினிஸ்ட் ஒருத்தர் தாமஸ்னு ஒருத்தர், அவர் இறந்துட்டாரு. அவர் பார்த்துட்டு தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட போய் என்னை சேர்த்து விட்டார். அவர் தான் இளையராஜாக்கெல்லாம் குரு, எம்எஸ்வி. அவர்கிட்ட என்னை சேர்த்து விட்டார். அப்போ வந்து நான் 78ன்னு நினைக்கிறேன் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் 83ல் அவர் இறந்துட்டார். ஸோ நடுவில் நல்லா ஃபீஸ் கட்ட முடியாமல் போகாமல் இருந்தப்போ கூட மாஸ்டரே, அப்போ ஃபோன்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவன் வர சொல்ல, நான் காசாக கேட்டேன். அவன் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ மார்னிங் நான் 7 o'clock ப்ராக்டிஸ் போவேன், 8 o'clock ஸ்கூலுக்கு போய்டுவேன். அந்த மாதிரி அவரே என்ன பண்ண, ஃபீஸ்லாம் நீ கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு யாரும் குருவே கிடையாது. இல்லை, சர்ச்சில் வாசித்தது தான் என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். அது சார் வந்து இவ்வளவு பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு, திருவையினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்தா இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்கள் குழந்தைகள் எப்படி ஃபீல் பண்றாங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாகவும் இருக்கும். இந்த சாம்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் சொல்ற ஒரு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் வந்து இதுவாக தான் இருக்கு. நீங்க வந்து நம்ம கத்தோலிக்க திருவைக்கு நீங்க வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றது, அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களுக்கும் அப்படிதான். வெளியானா அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. மாஸ்ல வந்து இவங்க ப்ளே பண்ணா ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே இருக்குதான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். கடவுளுக்கு நன்றி சொல்றோம். இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் வந்து பிடித்தமான ஒரு விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு பேர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு அற்புதமான நேரமாக இன்னைக்கு அமைஞ்சிச்சு. உங்களுடைய வாழ்க்கை, கடவுளுடைய மதிப்பீடுகள், இது ரெண்டும் சேர்ந்து போகும்போது ஒரு குடும்பம் எவ்வளோ அழகாக இருக்கும் முடியும். நம்ம விரும்புகிற அந்த வேலையை எவ்வளோ ஆத்மார்த்தமாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அடையாளமாக இன்னைக்கு அமைஞ்சிச்சு. மறுபடியும் உங்களுடைய இந்த அற்புதமான பணிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மாதா தொலைக்காட்சியின் பிரியமான சொந்தங்களே, ஏற்கனவே நம்முடைய மாதா தொலைக்காட்சி டிவைன் சிங்கர் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய அண்ணன் எக்ஸ் பால்ராஜ் அவர்களை அடையாளப்படுத்தி இருக்குது, அறிமுகப்படுத்தி இருக்குது. இந்த உரையாடல் உங்களுக்கும் நிறைய உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். கடவுளை இன்னும் இறுக்கமாக பற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தந்திருக்கோம். நன்றி. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.